Class 12 Unit number 13 Organic Nitrogen Compound. இந்த யூனிட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் தான் இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். காப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். இந்த ரியாக்ஷனை ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தாலிமைட் இதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாலே போதும், இந்த என்டையர் ரியாக்ஷனும் ஈஸியா எழுதிடலாம். அதுக்கு உண்டான ட்ரிக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இமைட், அதுக்கு உண்டான ஃபங்க்ஷனல் குரூப் யாரு? ஸோ அமைடு அப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்க, CONH2 CONH2 அமைடு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்ப இமைட்னா சார், இமைட் மீன்ஸ் C double bond O N H C double bond O, இவங்க தான் இமைட். இதுக்கு உண்டான ஃபங்க்ஷனல் குரூப் CONH2CO. ஓகேங்களா? ஸோ இந்த கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸுக்கு உண்டான ஜெனரல் ஈக்குவேஷன். ஸோ தாலிமைடு நம்ம எடுத்துக்கணும். தாலிமைட் react with ethanolic KOH or alcoholic KOH. எத்தனாலிக் ஆர் ஆல்கஹாலிக் KOH கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் பொட்டாசியம் தாலிமைட் கிடைக்கிறாங்க. இந்த பொட்டாசியம் தாலிமைடு ஃபர்தரா நம்ம ஆல்கைல் ஹேலைடு அண்டு ஆல்கைலின் ஹைட்ராலிசிஸ். ஆல்கைல்னா சார் பேஸ் சொல்யூஷன், NaOH KOH இந்த மாதிரி இருக்கிற சொல்யூஷன் கூட ஹைட்ராலிசிஸ் நம்ம பண்ணணும். ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலா நமக்கு ப்ராடக்ட் பிரைமரி அமீன். இதுதான் கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். ஓகேங்களா? ஸோ தாலிமைடு ஆல்கஹாலிக் ஆர் எத்தனாலிக் KOH கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது பொட்டாசியம் தாலிமைடு கிடைக்குது. இந்த பொட்டாசியம் தாலிமைடு ஆல்கைல் ஹேலைடு கூட ரியாக்ட் பண்ணிட்டு தென் ஆல்கைலின் ஹைட்ராலிசிஸ் பேஸ் சொல்யூஷன் கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா பிரைமரி அமீன் கிடைக்குது. இதுதான் காப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். இந்த கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு அலிபேட்டிக் பிரைமரி அமீனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். பிரைமரி அமீன் ப்ரிப்பேர். ஸோ அலிபேட்டிக் அப்படின்னா கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கணும், ரிங் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கிற அமீன். இந்த மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸுக்கு உண்டான ரியாக்ஷன். பென்சின் ரிங்கு. ஸோ இமைட்னா என்ன சொல்லிட்டோம்? C double bond O NH C double bond O. பாருங்க, C double bond O C double bond O NH. ஓகேங்களா? பென்சின் ரிங்கு C double bond O NH C double bond O, இவங்க தான் தாலிமைட். தாலிமைடு யாரு கூட ரியாக்ட் பண்ணணும்? எத்தனாலிக் ஆர் ஆல்கஹாலிக் KOH. ஆல்கஹாலிக் KOH ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா பொட்டாசியம் தாலிமைட் கிடைக்கிறாங்க. பாருங்க, இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடுறாங்க. அப்போ இந்த நைட்ரஜனோட வேலன்சி டிகிரிசஸ் ஆயிருப்பாங்க. அவங்க கூட போயிட்டு இந்த K வந்து ஆட் ஆகுறாங்க. அதர்வைஸ் இந்த C டபுள் பாண்ட் O ரிங் ஸ்ட்ரக்சர்லாம் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. பென்சீன் ரிங்கு
சி டபுள் பாண்டு ஓ, சி டபுள் பாண்டு ஓ, NHல ஹைட்ரஜன் OH கூட சேர்ந்து வாட்டராக வெளியே போயிட்டாங்க. கே போயிட்டு இந்த நைட்ரஜன் கூட ஆட் ஆகிருக்காங்க. ஸோ கே ப்ளஸ் என் மைனஸ் அப்படின்னு நமக்கு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், அல்கைல ஹேலைடு கூட ரியாக்ட் பண்ணணும். ஆர் அப்படின்றது இங்கே அல்கைல் குரூப்னு அர்த்தம். எக்ஸ் அப்படின்றது ஹேலஜன், குளோரின், புரோமின், அயோடின் யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்கே ஆர்எக்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேவும் எக்ஸும் சேர்ந்து கேஎக்ஸாக வெளியே போயிடுறாங்க. ஸோ இந்த ஆர் என்ன பண்ணுறாங்க, இந்த நைட்ரஜன் கூட வந்து ஆட் ஆகுறாங்க. ஸோ அப்படி ஆட் ஆனாங்கன்னா ப்ராடக்ட்டு சி டபுள் பாண்டு ஓ, சி டபுள் பாண்டு ஓ, என் ஆர் ப்ளஸ் இந்த மாதிரி கிடைப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அல்கைலின் ஹைட்ராலிசிஸ். ஸோ பேஸ் சொல்யூஷன் கூட ஹைட்ராலிசிஸ் நம்ம பண்ணணும். ஸோ அக்வஸ் KOH நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அக்வஸ் சொல்யூஷனை ஆட் பண்ண உடனேயே என்ன நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த அயான்ஸ் எப்படி பிரிகிறாங்கன்னா KO மைனஸ் ஆகும் H ப்ளஸ் ஆகும் பிரிகிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற பாண்டு இப்படி உடையிறாங்க. அப்படி உடைஞ்சி KO மைனஸ் ஆகும் H ப்ளஸ் ஆகும் ஆட் ஆகுறாங்க. இந்த ரெண்டு பாண்டு உடைஞ்சாங்கன்னா நைட்ரஜனுக்கு 2 வேலன்சி குறைஞ்சிருக்கும். இந்த நைட்ரஜன் கூட யார் ஆட் ஆகுறாங்கன்னா இந்த H ப்ளஸ் அயான்ஸு ஆட் ஆகுறாங்க. 2 பாண்டு குறைஞ்சிருக்கு. அப்போது RNH2 ஓகேங்களா. ஸோ 2 பாண்டு குறைஞ்சதுக்கு 2 ஹைட்ரஜன் போயிட்டு இந்த நைட்ரஜன் கூட ஆட் ஆகிருக்காங்க. RNH2 இவங்கள தான் நம்ம பிரைமரி அமீன் அப்படின்னு சொல்கிறோம். ரிமைனிங் ப்ராடக்ட் யார் கிடைச்சிருப்பாங்க, பென்சின் ரிங்கு சி டபுள் பாண்டு ஓ, இங்கே ஒரு சி டபுள் பாண்டு ஓ இருப்பாங்களா, இந்த கார்பனுக்கிட்டையும் 2 பாண்டு உடஞ்சிருக்காங்களா. அப்படி உடஞ்சிருக்கும் போது இந்த KO மைனஸ் போயிட்டு இந்த சி டபுள் பாண்டு ஓ, சி டபுள் பாண்டு ஓ கார்பனைல் கார்பன் கூட ஆட் ஆகுறாங்க பாருங்க. அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் சி டபுள் பாண்டு ஓ ஓகே, இங்கே சி டபுள் பாண்டு ஓ ஓகே. இவங்களுக்கு என்ன சார் நேமு அப்படின்னா பொட்டாசியம் தாலேட். ஓகேங்களா. திரும்பவும் ஒரு முறை இந்த கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தாலிமைடு ஆல்கஹாலிக் ஆர் எத்தனாலிக் KOH கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா பொட்டாசியம் தாலிமைட் கிடைக்கிறாங்க. அந்த பொட்டாசியம் தாலிமைடு கூட அல்கைல் ஹேலைட் அண்டு அல்கைலின் ஹைட்ராலிசிஸ் நம்ம பண்ணோன்னா பிரைமரி அமீன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கிறாங்க. இந்த கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸை யூஸ் பண்ணி தான் அலிபேட்டிக் பிரைமரி அமீனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அனிலினை இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இதுக்கு உண்டான ரியாக்ஷன் தாலிமைட் இந்த ஸ்ட்ரக்சர் பென்சின் ரிங்கு, அதுக்கப்புறம் இமைடு சி டபுள் பாண்டு ஓ NH சி டபுள் பாண்டு ஓ, இவங்க கூட ஆல்கஹாலிக் ஆர் எத்தனாலிக் KOH ஆட் பண்ணோம் அப்படின்னா K ப்ளஸ் OH மைனஸாக இவங்க பிரிவாங்க. இந்த ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து வாட்டராக வெளியே போயிட்டு தாலிமைடு ஸ்ட்ரக்சரில் இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக பொட்டாசியம் ஆட் ஆகுறாங்க. அப்படி ஆட் ஆனாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் தான் பொட்டாசியம் தாலிமைட். தென் இதுக்கப்புறம் அல்கைல் ஹேலைடை நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற பொட்டாசியமும் ஹேலஜனும் சேர்ந்து வெளியே போயிடுறாங்க. நைட்ரஜன் கூட இந்த அல்கைல் குரூப்பு வந்து ஆட் ஆகுறாங்க. அந்த ப்ராடக்ட்டு இங்கே இருக்காங்க. இவங்களை நம்ம என்ன பண்ணணும், அல்கைலின் ஹைட்ராலிசிஸ் ஒரு பேஸ் சொல்யூஷன் கூட போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். KOH ஹைட்ராலிசிஸ் நம்ம பண்ணோன்னா H ப்ளஸ் ஆகும் KO மைனஸ் ஆகும் பிரிகிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற
இருக்கிற இந்த நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில இருக்கிற பாண்டு பிரேக் ஆகுறாங்க. ஸோ நைட்ரஜனோட வேலன்சி 2 வந்து டிகிரி செஸ் ஆகியிருக்காங்க. இப்போ நைட்ரஜனு கூட 2 ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆகுறாங்க. அப்போ RNHH RNH2 பிரைமரி அமீன் கிடைச்சிருது. ரிமைனிங் ப்ராடக்ட்டு இந்த KO மைனஸு இந்த கார்பனைல் கார்பன் கூட 2 பேர் கூடயும் வந்து ஆட் ஆகுறாங்க. அப்போ கிடைக்கிற ப்ராடக்ட்டு பொட்டாசியம் தாலேட். ஓகேங்களா? இந்த கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு காப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸுக்கு உண்டான ரியாக்ஷனு ஈஸியாக எழுதுகிற மெத்தேடு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த மெத்தேடே சொல்கிறேன். ஸோ 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. யார் யார் அப்படின்னு பார்த்தா N, K அண்டு R. இவங்க 3 பேர் யார்? ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. தாலிமைடுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ஹைட்ரஜனை தூக்கிட்டு இந்த கேவை ஆட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டு எழுதுங்க. எழுதியாச்சு. ரெண்டாவது என்ன பண்ணுறோம்? கேவை தூக்கிட்டு ஆரை ஆட் பண்ண மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு எழுதிடுறோம். இப்போ 3 பேரும் ஓகே ஆயிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் RNH2 C டபுள் பாண்ட் O அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மேலெல்லாம் பேர் எழுதணும் இல்லையா? கே இருக்கிற சப்ஸ்டன்ஸு பேசிக்காக நம்ம பார்த்துருப்போம். KCl KOH. KOH இங்கே ஆட் பண்ணுகிறாங்க. ஆல்கஹாலி KOH. தென் ஆருக்கு அல்கைல ஹேலைட் RXன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. ஃபைனலான ஸ்டெப்பு இந்த அக்வஸ் KOH கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணுற ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த NKR இவங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த காப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸை நீங்கள் எக்ஸாமில் எழுதிடலாம்.